வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 12 பாட்டு போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது 13வது பாட்டு. பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்த எண் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 4. ஓகேவா? 98ல் 94 போச்சுன்னா 4. அடுத்து இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே ஒரு 4, இதில் ஒரு 5. அப்போ 5 + 4 9. அடுத்து இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் ஒரு 85 16 வரும். ஓகேவா? இதில் ஒரு 5, இதில் ஒரு 11. அப்போ வந்து 16 வரும். அப்போ இங்கே என்ன வரணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே மைனஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஏன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்கள். மைனஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர்லேருந்து 16 மைனஸ் பண்ணால் இந்த நம்பர், இதுலேருந்து 9 மைனஸ் பண்ணால் இது, இதுலேருந்து 4 மைனஸ் பண்ணால் இது. அப்போது இந்த நம்பர்லேருந்து எதை மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இதுதான் டிசைட் பண்ணுது. இப்போ இது பாருங்களேன், 2 ஸ்கொயரா, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்போ இங்கே என்ன வரணும், 5 ஸ்கொயர் 25. அப்போ 25 இந்த 169லேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம். அப்போ 169லேருந்து 25 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 441. அப்போ 144. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இது நீங்கள் ஒன்று இந்த ப்ராப்ளம்ஸில் வந்து ஒன்று டிஃப்ரென்ஸில் வந்திருக்கும். அந்த டிஃப்ரென்ஸுக்கு ஏதாவது காமனாக ஒரு நம்பர் இருக்கலாம், ஸ்கொயர் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இதே தான் சுற்றி வரும். ஒன்று ஸ்கொயரில், க்யூப்பில், இல்லை அதில் மைனஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த மாதிரி டைப் கொஸ்டின்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. 2, 5, 10, 17, 26, 37, 50 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு யாது? இங்கிட்ட என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் எடுங்க, 3. இதில் 10ல் 5 போய்ட்டுனா 5, 17ல் 10 போய்ட்டுனா 7, 26ல் 17 போய்ட்டுனா மிச்சம் 9. அடுத்து இதில் ஒரு 3, இங்கே ஒரு 6, 9. அடுத்து இதில் என்ன வரும், இங்கே ஒரு 4 + 7 11. அடுத்து என்ன நம்பர் வரணும், இது எல்லாமே ஆட் நம்பர்ஸாக வருது. அப்போ 13 வரும். ஓகேவா? அடுத்து இங்கே என்ன வரணும், 15. அப்போ 50 + 15 என்ன வரும், 65. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதாவது ஒற்றை இலக்க நம்பராக வருது. ஓகேவா? 3, 5, 7, 9, 11, 13. அப்போ அடுத்து என்ன வரணும், 15. அப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதிடணும். ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் இங்கே வருது. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இங்கே வரணும். ஓகேவா? தொடரை நிறைவு செய்க. இதுலேயும் அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் எடுங்க. 1, 4, இதில் டிஃப்ரென்ஸ் வந்து 7. இதுக்கு 26ல் 16 போயிடுச்சுன்னா 10. அடுத்து என்ன வரணுங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. 3, 3, 3ன்னு வருதா? அப்போ இங்கேயும் டிஃப்ரென்ஸ் 3 வரணும். 10 + 3 எவ்வளோ வரும், 13. ஓகேவா? இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 39. 6 + 3 9, 2 + 1 3. அப்போ 39. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கிவ்ங்கிறத இந்த மாதிரியும் பேட்டுங்கிறத இந்த மாதிரியும் கோட் பண்ணியிருந்தாங்கன்னா கேட் எப்படி கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஜிங்கிறது நம்மளுக்கு எத்தனாவது லெட்டரு, 1, 2, ABCDEFG 7வது லெட்டர். ஆனால் இங்கே 5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி இல்லை. அப்போ ஜிக்கு இங்கே 5, ஐக்கு இங்கே 1, பிக்கு 3, இக்கு 7ன்னு இங்கே அவங்களே நம்பர் கொடுத்துட்டாங்க. இது அதே மாதிரி இங்கேயும் பிக்கு வந்து 9, ஏக்கு வந்து 2, டிக்கு வந்து 4. அப்போ கேட்டுக்கு என்ன வரும், ஜிக்கு இங்கே என்ன அசைன் பண்ணியிருக்காங்க, ஜிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 5. ஏக்கு பதிலாக இங்கே செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குது, 2. டிக்கு பதிலாக 4, இக்கு பதிலாக 7. அப்போ 5, 2, 4, 7. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது நேரம் 3:15 உள்ளது என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம். மிரர் இமேஜ்னா ஜஸ்ட் லெஃப்ட் ரைட் வந்து மாறியுமே வரும். இப்போ நம்மளுக்கு எப்படி காட்டுது, 3
15 இப்படி காட்டுது. ஓகேவா? ஓகேவா? இப்படி தானே வரும். இப்போ இது அப்படியே இந்த சைடு லெஃப்ட்டில் மாறும். இது மிரர் இமேஜ். அப்போ நார்மல் இமேஜ் எப்படி வரும்? இந்த பெரிய முள் அப்படியே இங்கே மாறும், இந்த சின்ன முள் அப்படியே இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ இது என்ன சொல்லுவோம்? 845. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்டு கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.